நம்ம யூடியூப் சேனலில் ஜென்ரலாக நீட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய லெக்சர்ஸு அதுக்கான கோச்சிங் கிளாஸஸ் இதெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம கிளாஸஸில் வந்து 12th ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டாங்க, சார் நீட்டுக்கு போடுற மாதிரி எங்களுக்கு போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடியதை கேதர் பண்ணி நம்ம யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் அதை பயன்படுத்திக்குவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறேன். ஸோ போர்டு எக்ஸாம் அது ரிலேட்டடாக கூடிய மெட்டீரியல்ஸ் எது வந்து பார்த்தீங்கன்னா என்னால் கேதர் பண்ண முடியுமோ அதில் எல்லா மெட்டீரியலையும் கேதர் பண்ணி உங்களுக்கு யூடியூப்பில் நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, அந்த சீரிஸோட ஃபஸ்ட்டு வீடியோவை இதை பார்க்கலாம். ஸோ இப்போ ரிவிஷன் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ரிவிஷன் டெஸ்ட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு கொஷின் பேப்பர் இருக்குல்ல, ஸோ உங்களுக்கு அதை இப்போ நான் ஒரே பிடிஎஃபாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ இதில் கூடிய கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்து நீங்கள் இந்த வீடியோவோட கமெண்ட் எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து எந்தெந்த மெட்டீரியல் உங்களுக்கு தேவைப்படுது, போர்டு எக்ஸாம் ரிலேட்டடாக 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறது மூலமாக அதை நான் கேதர் பண்ணி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் யூஸ்ஃபுல்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கம்மா. வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கடந்த ஆண்டு நடந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர் என்ன நடத்தாங்களோ தமிழ் எக்ஸாமுக்கு எல்லா கொஷின்ஸும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். தமிழ் எக்ஸாமுக்கான ஃபஸ்ட்டு வீடியோ இது. அடுத்து உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கான வீடியோ உடனே ரெடியாகி வந்துடும். இப்போ நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த தமிழ் ரிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி எல்லாமே படிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இதோட கடலூர் டிஸ்ட்ரிக்டோட ரிவிஷன் டெஸ்ட் முடிஞ்சுச்சு. அடுத்தது கோவை மாவட்டத்தோட மாடல் டெஸ்ட் பேப்பரை பார்த்துடலாம். ஒவ்வொரு பிடிஎஃப்க்கும் அந்த பேஜ்லேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த மாவட்டத்தோட டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். நோட் பண்ணிக்கோங்க.
இந்த பேஜோட கோவை டிஸ்ட்ரிக்டோட ரிவிஷன் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து மதுரை மாவட்டத்தோட திருப்புதல் தேர்வு ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர் தமிழுக்கான போர்ஷனை பார்த்துடலாம், என்னென்ன கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ வீடியோவை பாஸ் பண்ணி இந்த கேள்வி எல்லாமே நமக்கு தெரியுமா அப்படிங்கிறத நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பேப்பரை ராணிப்பேட்டில் நடந்த ரிவிஷன் டெஸ்ட் பேப்பரை பார்த்துடலாம். அடுத்தது சிவகங்கை மாவட்டத்தோட முதல் பொது திருப்புதலுக்கான கொஸ்டின் பேப்பர் பார்த்துடலாம்.
அடுத்தது திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த முதல் திருப்புதல் பொதுத்தேர்வுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை பார்த்துடலாம். 2023 ஓடுது. அடுத்தது திருப்பத்தூர் மாவட்டத்தோட பொது திருப்புதல் தேர்வு 2023க்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பார்த்துடலாம். அடுத்தது தென்காசி மாவட்டத்தோட திருப்பதி தேர்வு தமிழோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பார்த்தலாம்.
அடுத்தது விருதுநகரோட ரிவிஷன் டெஸ்ட் 2023 தமிழ் கொஸ்டினை பார்த்துடலாம். அடுத்தது அரியலூர் மாவட்டத்தோட ரிவிஷன் டெஸ்ட் 2023 தமிழ் போர்ஷனுக்கான கொஸ்டின் பேப்பர் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாவட்டங்களில் நடந்த கொஷின் பேப்பரை கேதர் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்தது என்ன சப்ஜெக்ட்டு, என்ன டிஸ்ட்ரிக்ட்டு, என்ன மாடல் கொஷின்ஸ், இயர் கொஷின்ஸ் வேணுமா, இல்லை ரிவிஷன் டெஸ்ட் வேணுமா, ஆஃப் இயர்லி எக்ஸாம் பேப்பர் போஸ்ட் போகலாமா. ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் ரிலேட்டடாக ஏதாவது 12th போர்டு அண்ட் 11th போர்டு ஈவன் 10th போர்டும், ஏன்னா நானும் அதெல்லாம் கடந்து வந்திருக்கேன். நான் படிக்கிறப்பையும் இயர் கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளும் கேதர் பண்ணி படித்தா அதே சுச்சுவேஷனை தாண்டி தான் நான் வந்திருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு மெட்டீரியல் தேவைப்படுதுன்னா போஸ்ட் போடுங்க. எனக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக அதை நான் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு யூடியூப்ல மூலமாக உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட் அண்ட் எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவோம். போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதுங்க, பெருசாக ஒன்றும் பயப்பட வேணாம். உங்களுக்கு கீ ஆன்சர் படி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுங்க. ரொம்ப வளவலன்னு எழுத வேணாம். கீ இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுதுங்க. அந்தந்த கொஸ்டினுக்கு அந்தந்த கீ இருந்தால் தான் கன்ஃபார்ம் நமக்கு மார்க் கிடைக்கும். அதை மறந்துடாதீங்க. அதிகமாக எழுதுறது விஷயம் இல்லை, எழுதுகிற பாயிண்டில் கரெக்டாக இருக்கணும். அடித்து எழுதாமல் இருங்க.
எழுதுற ஹேண்ட் ரைட்டிங் புரியுற மாதிரி எழுதுங்க. அது இந்த பார்த்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குது இல்லை ஹார்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.